அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜூன் 28. குறுங்கடன் கிரெடிட், அது மைக்ரோ கிரெடிட் குறுங்கடன் திட்ட முன்னோடி. இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் இந்திய லெவலில் இருக்குது. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் முத சுய உதவி குழு ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டமாக இருக்கும்போது தளி அப்படின்ற ஒரு வட்டாரத்தில் தொடங்கப்பட்டது. அது ஒரு மலைப்பகுதியான ஒரு வட்டாரம், ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை உடைய ஒரு நிர்வாக வட்டாரம், வருவாய் நிர்வாக வட்டாரம். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இப்போ அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளிவு இதெல்லாம் வட்டாரமாக இருக்குது. தேன்கனி கோட்டை, அஞ்செட்டியை கூட இப்போ ஒரு வட்டாரமாக பிரிச்சிருக்கிறாங்க. பிரித்து வர வருஷங்களாச்சு. குறுங்கடன் திட்ட முன்னோடி என்ன அப்படின்னா, அந்த சுய உதவி குழுவுக்கும் குறுங்கடன் திட்டம் முகமது யூனுஸ் அவர்தான் நம்ம பார்க்க போகிறோம். வங்கதேசத்துக்காரர், ஏழை மக்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு வருபவரும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றோருமான முகமது யூனுஸ் பிறந்த தினம் இன்று. வங்கதேசத்தின் சிட்டகாங் அருகே உள்ள பத்வா என்ற கிராமத்தில் 1940ஆம் ஆண்டு பிறக்கிறார். தந்தை நகை வணிகர். உதவி என்று யார் வந்தாலும் ஓடிச்சென்று உதவுவர் தாய். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறி வளர்க்கப்பட்ட யூனுஸ் டாக்கா பல்கலைக்கழகம், வங்கதேசத்தில் உள்ள டாக்கா பல்கலைக்கழகத்தில் பொருளியல் எக்கானமிஸில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். அமெரிக்காவின் வாண்டர்பில்ட் பல்கலைக்கழகத்தில் 1969ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அமெரிக்காவின் மிடில் டென்னசி மாநில பல்கலைக்கழகம் மற்றும் சிட்டகாங்கு பல்கலைக்கழகம் போன்றவற்றிலும் பொருளியல் துறை பேராசிரியராக பணியாற்றவும் செஞ்சிருக்கிறார். இவன் எக்கானமி படிச்சுட்டு இவ்வளோ பெரிய வேலைகள் பார்த்தவனுக்கு மைக்ரோ கிரெடிட்டை உருவாக்குறதுக்கு அறிவு அந்தளவுக்கு மூளை வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உடனே அவன் பேசலாம் பேசாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஒரு ஃப்ளோவில், ஒரு வேகத்தில் எங்கள் ஊரோட வட்டார மொழிகளில், பிராந்திய மொழிகளில் அடிப்படையில் வருது. அவன் சொல்லியிருக்கான், கேட்டிருக்கான், போகிறான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான், போக்கியிருக்கான், கேட்டிருக்கான். அப்போ இந்த துறை பேராசிரியர் பணியாற்றிருக்கார். பின்தங்கிய கிராமத்துக்கு 1974 மாணவர்களை சுற்றுலா அழைத்து செல்கிறார். அதாவது மார்ஜினல் வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு மாணவர்களை. சிறுதொழில் செய்யும் பெண்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதையும் அதுவே சுமையாகி அவர்களை வறுமையில் தள்ளுவதையும் கண்டிருக்கிறார். சொந்த பணத்தில் இருந்து அவர்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்திருக்கிறார். அது அவர்கள் லாபம் சம்பாதிக்க உதவியதுடன் ஓரளவு வாழ்க்கை நடத்தவும் உதவி இருக்கு. கடன் வாங்கியவர்கள் நேர்மையுடன் திருப்பியும் செலுத்தியிருக்கிறாங்க. உடனே தொடர்ந்து ஏழை மக்களுக்கு குறுங்கடன் லோன் வழங்கி வருகிறார், மைக்ரோ கிரெடிட் வழங்கியிருக்கிறார். கிராமின் அப்படின்ற ஒரு வங்கியை தொடங்கி 1983 தொடங்கியிருக்கிறார். இதன் மூலம் கடன் பெறுபவர்களில் 97% பேர் பெண்கள் மற்றும் பலதரப்பட்ட கடனில் 97% தொகை திருப்பியும் முறைப்படியும் செலுத்தப்படுகிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார். உலகளவில் வங்கித்துறையில் இது மகத்தான சாதனை. கிராமின் வங்கி மூலம் கல்விக்கடன், வீட்டுக்கடன், மீன்பிடி, விவசாயம், கைத்தறி தொழில்களுக்கும் கடன் வழங்கப்படுகிறது. ஏழைகள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டதற்காக முகமது யூனுஸுக்கும் இவரது கிராமின் வங்கிக்கும் சேர்த்து சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2006ஆம் ஆண்டு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், பேங்குக்கும் கொடுத்துருக்குறாங்க, இவருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் கிடைத்த தொகையை ஏழைகளின் ஊட்டச்சத்து திட்டத்துக்கும் கண் மருத்துவமனை அமைக்கவும் வழங்கியிருக்கிறார். வங்கதேச அதிபர் விருது, ராமன் மகசேசே விருது, மனிதாபிமான சேவை பதக்கம், உலக உணவு பரிசு மற்றும் சிட்னி அமைதி பரிசு, காந்தி அமைதி பரிசு, அன்னை தெரசா விருது உட்பட 50க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பெற்றிருக்கிறார். சிறிய அளவிலான கடன் வழங்குவதன் மூலம் ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்பதை அடிப்படையாக கொண்ட கிராமின் வங்கி கிராமின் வங்கி மற்றும் குறுங்கடன் வங்கிகளின் முன்னோடியாக இருக்கிறது. அந்த கிராமின் வங்கி என்பது கிராமப்புற மற்றும் படிக்காத பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை தொழில் தொடங்குவதை வைத்து சொந்தக்காலில் நிற்கச் செய்வதில் இதன் பங்கு மகத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது. முகமது யூனுஸின் குறுங்கடன் திட்டம் உலகளவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. வறுமை ஒழிப்புக்கு சிறந்த வழியை உருவாக்கியவர் முகமது யூனுஸ். உலக பொருளாதார நிபுணர்கள் இப்படின்னு சொல்லி அதாவது குறுங்கடன் திட்டம் உலகளவில் பெரும் புரட்சி ஏற்படுத்தியது. வறுமை ஒழிப்புக்கு சிறந்த வழியை உருவாக்கியவர் என்று இதனால்
முகமது யூனுஸை உலக பொருளாதார நிபுணர்கள் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி பின்தங்கிய நாடுகளில் உள்ளவர்கள் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து சமூக பொருளாதாரத்தில் அவர்களது நிலையை உயர முகமது யூனுஸ் தொடர்ந்து பாடுபட்டு வந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நம்ம அவரை சந்திச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.